தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களுக்கு அகில இந்திய வெளிநாட்டில் மருத்துவம் படிக்கும் டாக்டர்கள் நலசங்கத்தின் தலைவர் டாக்டர் அமீர் ஜஹான் அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார். சென்னையில் அகில இந்திய வெளிநாட்டில் மருத்துவம் படிக்கும் டாக்டர்கள் நலசங்கத்தின் தலைவர் டாக்டர் அமீர் ஜஹான் அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசும்போது, முதல்வர் சிம்மாசனத்தில் அமர வைக்கப்பட்டுள்ள விஜய் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். மேலும் உலகமெங்கும் வாழும் தமிழ் கூறும் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். தமிழக வரலாறு மற்றும் அரசியல் வரலாறு மாற்றப்பட்டுள்ளது. சான்றோர்கள் விஞ்ஞானிகள் கூறுவது போல் மாற்றம் என்பது மாறாதது என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஜனநாயக ஆட்சியில் மக்கள் அதிகாரத்தில் யாரை அமர வைக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். தமிழக கலாச்சாரம், பண்பாடு, மொழி, மத சார்பின்மை, சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை முதல்வர் பேணி காக்க வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே புலவர் கணியன் பூங்குன்றனார் அவர்கள் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கூறியுள்ளார். இது உலக நாட்டு தலைவர்கள் அனைவருக்கும் பொருந்தும். தமிழகம் உலக மக்களுக்கு வழிகாட்டியாக இருந்துள்ளது. தமிழ் மூத்த மொழி மட்டுமல்ல, தமிழன் மூத்த குடிமகன் என்று போலந்து நாட்டில் பாரத பிரதமரிடம் ஒப்படைத்த செப்பேடுகள் கூறுகின்றன. மற்றவர்களை அடிமையாக்கி அதிகாரம் செலுத்துபவர்களுக்கு ஆட்சியை தர முடியாது என்பது ஜனநாயகம். முதல்வர் விஜய் அவர்கள் நீட் தேர்வை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். முந்தைய அரசுகள் நீட் தேர்வை ரத்து செய்ய போராடி வந்தது. முதல்வர் விஜய் அவர்களும் அவ்வழியில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். உலகத்தில் 190 நாடுகளில் நீட் போன்ற தகுதி தேர்வு கிடையாது. முதலில் எழுதியதும் அரசு தேர்வுதானே, மறுபடியும் மருத்துவம் படிக்க தகுதி தேர்வு தேவையா என்று வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் கேட்கிறது. தமிழக கலாச்சாரப்படி தாலி ஒருமுறைதான் கட்டப்படும், இருமுறை அல்ல. தமிழக முதல்வர் நடவடிக்கை எடுத்து நீட் தேர்வை ரத்து செய்து மாணவர்களின் வாழ்வை மலர செய்ய வேண்டும் எனவும், நீட் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு நீட் தேர்வு எழுதாத பேராசிரியர்கள், டாக்டர்கள்தான் வகுப்பெடுக்கிறார்கள். சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் உணவு, உறைவிடம், சுகாதாரம் ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. இந்தியாவில் சில மாநிலங்களில் முழு காப்பீட்டுத் திட்டம் இருக்கிறது. அதேபோல் தமிழகத்திலும் அனைவருக்கும் முழு காப்பீட்டுத் திட்டத்தை இந்த அரசு கொண்டு வர வேண்டும். வள்ளுவர் சொல்வது போல் நல்ல அரசிற்கழகு மக்களுக்கு பசி பிணியற்ற வாழ்க்கை, சிறுபகை வெல்லுதல் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு தமிழக அரசு நோயற்ற வாழ்வை தமிழக மக்களுக்கு தர வேண்டும் எனவும், பசி போக்க சத்துணவு திட்டம் தொடரும் என்று முதல்வர் அறிவித்ததற்கும் நன்றி தெரிவித்தார். அவர் தொண்டு தொடரட்டும், நோயற்ற ஆரோக்கியமான வாழ்வு, நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்து தெரிவித்தார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகம் இந்த உலகத்துக்கு வழிகாட்டியாக இருந்தது. இனி வரும் காலங்களிலும் தமிழகம்தான் உலகத்துக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். முதல்வர் விஜய் நல்லாட்சியில் நடக்க வேண்டும் என தெரிவித்தார். உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழக மக்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் புதிய தமிழக அரசின் ஆட்சி பொறுப்பை ஏற்று முதல்வர் சிம்மாசனத்தில் அமர வைக்கப்பட்டிருக்கும் மாண்புமிகு முதல்வர் திரு விஜய் அவர்களுக்கும் அகில உலக டாக்டர்கள் சங்கத்தினுடைய சார்பாக அகில இந்திய வெளிநாட்டில் மருத்துவம் படித்த டாக்டர்கள் சங்கத்தின் சார்பாக இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தமிழகத்தினுடைய வரலாறு மாற்றப்பட்டு இருக்கின்றது. தமிழகத்தினுடைய அரசின் வரலாறும் மாற்றப்பட்டு இருக்கின்றது. என்ன மாற்றங்கள் வந்தாலும் மக்கள் எப்பொழுதுமே வழக்கறிஞர்களும் பெரிய விஞ்ஞானிகளும் கூறுவது போன்று மாற்றம் என்ற வார்த்தை அது ஒன்றுதான் மாறாதது என்று கூறுவார்களே, அதற்கேற்ப எப்பொழுதுமே மக்களாட்சியில் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஜனநாயக நாட்டிலே நல்ல ஆட்சி அமர வேண்டும் என்று நினைப்பது மக்களுடைய கடமை. அந்த வாய்ப்பை மாண்புமிகு முதல்வர் திரு விஜய் அவர்களுக்கு தந்திருக்கின்றார்கள். ஆனால் தமிழகத்தினுடைய கலாச்சாரம், தமிழகத்தினுடைய பண்பாடு, தமிழகத்தினுடைய மொழிப்பற்று, தமிழகத்திலே நடத்தி காட்டக்கூடிய செக்குலரிசம் என்கின்ற மதச்சார்பின்மை, சமத்துவம், சகோதரத்துவம் இவை அனைத்திலும் தமிழர்களுடைய பண்பாடு இன்று நேற்றல்ல 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அவர்கள் கூறியது போன்று, புலவர் கணியன் பூங்குன்றனார் கூறியது போன்று, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற ஒரு மாபெரும் தத்துவத்தை விஞ்ஞானம் தோன்றுவதற்கு முன்பே உலகத்திற்கு பறைசாற்றிய தமிழ் புலவன் வாழ்ந்த இந்த தமிழகத்தினுடைய கலாச்சாரமே உலகத்தின் அனைத்து மக்களுக்கும் வழிகாட்டியது.
மூத்த மொழி மட்டுமல்ல, மூத்த குடிமக்களும் தமிழ் மக்களே என்பதை இன்று வரலாறு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. சமீபத்திலே வெளிநாடு சென்று திரும்பிய பிரதமர் அவர்களுக்கு போலந்து நாட்டிலே தரப்பட்ட அந்த செப்பேடுகள் கூட என்ன காட்டுகிறது என்றால், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கடல் வழி வாணிபத்தில் மட்டுமல்ல, பல்வேறு நாடுகளிலும் தமிழன் ஆண்டான், அவனுடைய அந்த கால சுவடுகள் அங்கே இருக்கின்றது என்பதை இந்திய துணைக்கண்டத்திற்கு தமிழர்களுடைய வாழ்க்கை முறை காட்டிக் கொண்டிருக்கிறது. யாதும் ஊரே யாவரும் கேளீரே என்ற வார்த்தை உலகத்தில் உள்ள அனைத்து நாட்டு தலைவர்களுக்கும் பொருந்தும். ஆதிக்கமற்ற, மற்றவர்களை அடிமையாக்கின்ற எந்த ஒரு தன்மைக்கும் மக்களுடைய அதிகாரம் தரப்படாது என்பதை மட்டும் அவர்கள் நிலைநாட்டு கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே மிக்க மகிழ்ச்சி. தமிழகத்திலே மதச்சார்பின்மை அரசாங்கமும் தமிழை மேம்படுத்தும் அரசாங்கமும் மக்களுக்கு நல்லது செய்கின்ற அரசாங்கம் ஏற்படுகின்ற இந்த நல்ல நேரத்திலே மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நீட் கலாச்சாரத்தை, நீட் என்கின்ற சட்டத்தை மாணவர்கள் மத்தியிலே விரும்பாத அந்த முறையை, ஏனென்றால் அதை நீக்குவதற்கு முந்தைய அரசுகள் என்ன முடிவுகள் எடுத்ததோ அதை நீங்களும் எடுக்க வேண்டும். ஏனென்றால் இன்று நீட் எழுதி படிக்கின்ற அந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு நீட் எழுதாத கல்லூரி பேராசிரியர்களாகிய டாக்டர்களாகிய நாங்கள் தான் நடத்தி கொண்டிருக்கின்றோம். எனவே எந்த வகையில் இருந்தாலும் சரி, நானும் உலகத்தின் பல நாடுகளுக்கு சென்றிருக்கின்றேன். 190 நாடுகளிலும் நீட் என்ற எழுத்தே கிடையாது. வெளிநாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்கள் கேட்கின்றது, முன்னால் எழுதியது அரசாங்க தேர்வு தானே, பிறகு இதற்கு இன்னொரு அரசாங்க தேர்வு. தமிழக கலாச்சாரப்படி தாலி கட்டுவது ஒரு முறைதான், 2 முறை தாலி கட்டுவது நமது கலாச்சாரத்திலேயே கிடையாது. அதை போன்று மாணவனுக்கு ஒரு அரசாங்க தேர்வு, 2வது அரசாங்க தேர்வு தேவையில்லை என்று நமது தமிழக மக்கள் அல்ல, உலகத்தில் உள்ள அனைத்து நாட்டு பல்கலைக்கழகங்களும் அனைத்து நாட்டு மக்களும் நீட் தேர்வை அவர்கள் விரும்பவில்லை. விரைவிலே அதை தமிழக முதல்வர் அதில் தன்னுடைய முதல் முயற்சியாக எடுத்து இதற்கு இன்னொரு முறை இது வரக்கூடாது என்பதற்கும் நீங்கள் முன் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். அனைத்து திட்டங்களையும், மக்கள் நல திட்டங்களையும் மற்றும் மருத்துவ திட்டங்களையும் நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நமது டாக்டர் சங்கத்தின் தலைவர் என்ற முறையிலே கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்திலே மற்ற அயல் நாடுகளிலே, குறிப்பாக சிங்கப்பூருக்கு சென்றால் அங்கே உணவு, உறைவிடம் மற்றும் அவர்களுக்குரிய சுகாதார செலவு நம்முடைய இந்திய நாட்டிலே 2-3 மாநிலங்களிலே அனைத்து மக்களுக்கும் காப்பீட்டு திட்டம், அவர்களுடைய இறுதி நாள் வரை அவர்களை காக்கின்ற அந்த காப்பீட்டு திட்டத்தை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஏழைகளாக இருந்தாலும் சரி, தமிழ் கூறும் நல்லுறவிற்கு சொந்தக்காராகிய அந்த மக்களுக்கு அரசாங்கத்திற்கு சார்பாக நீங்கள் முழு காப்பீட்டு திட்டத்தை தந்து அனைவருக்கும் நோயில்லா வாழ்வினை தர வேண்டும் என்று வேண்டுகோளை வைக்கின்றேன். ஒரு நல்ல அரசிற்கு வள்ளுவன் ஒரு எடுத்துக்காட்டாக குரல் வைத்தான். அவன் கூறியது போன்று அந்த 3 மிகையான அந்த குறிப்புகளை வைத்தான். நோயின்றி வாழ வேண்டும். நல்ல அரசிற்கு அதனுடைய அதிகாரம் என்னவென்றால், உருவசியும் ஓவா பிணியும் செரு பகையும் சேராதது நாடு என்று வள்ளுவ பெருமகனார் கூறுகிறார். அதில் நடுவில் வருவது, பசியை தீர்ப்பதற்கு சத்துணவு திட்டத்தை நீங்கள் தந்து அப்பாவின் திட்டத்தை நீங்கள் மீண்டும் செயல்படுத்துவதற்கு கூறினீர்கள். மக்கள் அனைவரும் அதை வரவேற்கிறார்கள். அடுத்து உருவசிக்கு அடுத்த அவர்களுக்கு நோயற்ற வாழ்வு, உருவசியும் ஓவா பிணியும் பிணியற்ற வாழ்வை மக்களுக்கு தர அந்த காப்பீட்டு திட்டத்தின் அளவை அனைவருக்கும் கொடுத்து நல்ல திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். சிறுவகையும் நீக்க வேண்டும். நீங்கள் மக்களுடைய அந்த நல்லாட்சியுடன் நல்லாட்சி நடைபெற வேண்டும் என்று டாக்டர் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அகில இந்திய டாக்டர் சங்கத்தின் தலைவர் என்ற முறையில் டாக்டர் அமீர் ஜனநாயகன் நான் உங்களை வாழ்த்துவதிலே பெருமகிழ்ச்சி. உலக மக்களோடு, தமிழ் கூறும் நல்ல உலகத்தோடு டாக்டர் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன்.
உங்கள் தொண்டு தொடரட்டும். இறைவன் உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் தரட்டும். வெல்வது எப்பொழுதுமே தமிழக மண். உலகத்திற்கு வழிகாட்ட வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மட்டுமல்ல, வருகின்ற ஆண்டுகளிலும் உலகத்திற்கே தமிழகம்தான் வழிகாட்டியாக அமைய வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.